அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு திடுக்கிடும் உண்மை தகவல் வெளியாகியுள்ளது. பணிப்பெண் கொலை சம்பந்தமான வழக்கில் பார்க்கலாம் அந்த பற்றின முக்கியமான தகவல் என்ன அப்படின்றத வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். காலையில் ஜஹராவில் பணிப்பெண் ஒருவர் தன்னுடைய கஃபீலால், அதாவது தன்னுடைய முதலாளியால் கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்தி ஒன்றை நம்ம பார்த்தோம். மீண்டும் அதிர்ச்சி தகவல். இந்த பெண் ஆசிய நாட்டு பெண் அப்படின்றது உறுதியாக இருக்குது. இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகின்றது. இந்த கொலையை செய்த இந்த குவைத்தி குடிமகன் தன்னுடைய தோட்டத்திலே குழி தோண்டி அந்த பணிப்பெண்ணின் உடலை புதைத்துள்ளார். புதைத்து 2 மாதங்களுக்கு பிறகே நான் இவ்வாறு செய்துவிட்டேன், என்னுடைய பணிப்பெண்ணுக்கும் எனக்கும் தனிப்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தவறுதலாக கையால் அடித்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த அடித்த சந்தர்ப்பத்தில் அவள் மயக்கமடைந்தாள். அதன்பின் அவளை நான் உயிரற்ற உடலாக விட்டுவிட்டு திரும்பி வந்து அவள் இறந்து விட்டதை கண்டு அவளை புதைத்தேன். நான் பயந்து விட்டேன். அதனால் நான் அவளின் உடலில் சோதனை செய்து பார்க்கும்போது உடலில் எந்த ஒரு அசைவும் இல்லாததால் உடனே நான் குழி தோண்டி புதைத்து விட்டேன். யாரா நீங்கள்லாம்? ஒருவேளை கோமா ஸ்டேஜுக்கு போயிருந்தா, மயக்க நிலையில் இருந்திருந்தா, பாவி நீ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்தா கூட சில நேரங்களை காப்பாற்றிருக்கலாமேடா. கொன்று புதைச்சி 2 மாதத்துக்கு பிறகு போய் போலீஸில் சரணடைஞ்சிருக்கிறான் பயப்புள்ள. இப்போ தெரியுதா ஏஜென்ட்டுகளே, எம்பசிகளே? இப்போ தெரியுதா இந்த வெளியில் பாஞ்சிட்டாங்க, தப்பிட்டாங்க, ஓடிட்டாங்கன்னு பெருசாக நிறைய பேர் அவங்கள குற்றம் சொல்வீங்களே, தெரியுதா எதுக்காக தப்பினாங்க, எதுக்காக ஓடினாங்க, என்ன காரணம், எதுக்காக அவங்க தப்பி ஓடணும்னு? இந்த மாதிரி வீடுகளில் இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட இருந்து உயிரையாவது காப்பாற்றிக்கலான்ட்டு தாண்டா தப்பி ஓடுறது. அதுதான் உண்மை. ஆனால் அப்படி தப்பி ஓடுறவங்களே இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் வெளியில் கேவலமாக பேசுகிறது என்ன, அவங்கள வச்சே பொழப்பு நடத்துகிறது என்ன, நிறைய அநீதிகள் நடக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் காலையில் நான் சொன்ன மாதிரி தான் சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்னும் எத்தனை உயிர்களை இழக்க போகிறோமோ தெரியல. அதே மாதிரி நாளை ஒரு நாள் இது வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வாய்ப்பு. உங்களுக்கு தெரியும், சுரக்ஷித ஹெட்ட ரட்டவீரு சன்சதே அப்படின்ற அந்த கமிட்டியால் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் சுரக்ஷித சந்த ரட்டவீருக்கு எந்த கரு மேடம் ஷாமா அதிகாரி வழக்கறிஞர், அதே போல் துஷார சகோதரருடைய ஏற்பாட்டில் லங்கா டிவி, நியூ லங்கா டிவி மற்றும் வயம்ப டிவி சகோதரர் துஷார் அவர்களுடைய ஏற்பாட்டில் இன்றைய தினம் ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குது. නීතිඥ ශාමාධිකාරී සුරක්ෂිත හෙටක් රටවිරු සංසදයේ සභාපති. අද අපි මාධ්‍ය සාකච්ඡාවක් පවත්වන්න හිතුවේ මේ එන 30 වෙනිදා නිහඬ විරෝධතාවයක් පවතිනවා මෙම සංසදයේ. ඉතින් ඒ ගැන යමක් ඔයගලන්ට කියන්නයි අපි මේ මාධ්‍ය සාකච්ඡාව පවත්වන්න හිතුවේ. අපි හැමෝම දන්නවා පහුගිය කාලවකවානුව තුළ රට වැටිලා හිටපු ආර්ථික අර්බුදකාරී තත්ත්වය. ඇත්තටම දැන් මේ වගේ ආර්ථික අර්බුදකාරී තත්ත්වයක අපිට පිටිට හිටියේ මේ රටට විදේශ විනිමය, විදේශ සංචිත ගෙනාපු විදේශ ශ්‍රමිකයන්. හැබැයි අපි අමතක කරලා තියෙන්නේ මේ විදේශ ශ්‍රමිකයෝ. ඉතින් අපි හිතුවා අපි සංසදයක් විදියට මේ විදේශී ශ්‍රමිකයන්ගේ අයිතිවාසිකම් සුරක්ෂිත කරන්න අපි ඉදිරිපත් වෙන්න ඕනේ කියලා. මොකද දැන් පවතින තත්ත්වය අනුව මේ විදේශීය ශ්‍රමිකයන්ට නිසි තැනක් ලැබිලා නැහැ. ඔවුන් මව්බිමට ඩොලර් ගෙනාවට ඔවුන් දාලා තියෙන්නේ කුඩම්මගේ සැලකිල්ල. අපි දන්නවා විදේශගත කරන මේ විදේශීය ශ්‍රමිකයන් විශේෂයෙන්ම කාන්තාවන්, ගෘහ සේවිකාවන් විශේෂයෙන්ම මොවුන් ඉතාමත්ම පීඩනවලට වදහිංසා පාරකෑම්
ඇතුළු ජීවිතයෙන් වන්දි ගෙවන අවස්ථා පවත් තියෙනවා. හැබැයි ඒ වගේ අවස්ථාවන්හිදී කවුද කතා කරන්නේ? අපි දන්නවා තානාපති කාර්යාලය තියෙනවා. හැබැයි මේවා ඉන්න නිලධාරී නිසි කාර්යක්ෂමතාවයකින් මේ විදේශී ශ්‍රමිකයන් දිහා බලන්නේ. ඕක තමයි අපිට තියෙන ගැටලුව. විශාල ගැටලුවක් ඒක. ඒ නිසා වෙනත් රටවල් වල තානාපති කාර්යාලවල ඉන්න සේවකයන් ඍජුවම බලපෑම් කරනවා, මැදිහත් වෙනවා මේ තමුන්ගේ රටෙන් යවන විදේශ ශ්‍රමිකයන්ට මොන හරි ප්‍රශ්නයක් වුණා. හැබැයි අපි ශ්‍රී ලංකාවේ මේ තානාපති කාර්යාලවල විදේශවල පවතින විශේෂයෙන්ම වැදපෙද්දිග රටවල අපි දැකලා තියෙන දෙයක් මෙම කාන්තාවන් ඇතුළු පිරිමින්ට විදේශ ශ්‍රමිකයන්ට නිසි තැන දෙන්නේ නැහැ. ඔවුන්ගේ අයිතිවාසිකම් සුරක්ෂිත කරන්න ඔවුන් කටයුතු කරලා නැහැ. ඉතින් ඒ වගේ තත්ත්වයක් තුළ මේ අයිතිවාසිකම් කප්පාදු වෙලා ඉන්නවා මේ විදේශීය ශ්‍රමිකයන්ගේ. අපි දන්නවා ඒජන්සි කරුවන් විසින් ඔවුන්ව විදේශගත කරනවා. ඒ කරවන කොටත් ඔවුන් ශ්‍රමයෙන් සහ ඔවුන් උපයන වැටුපෙන් උපයන්න තියෙන වැටුපෙන් ඔවුන් සූරා කෑමකට ලක් වෙනවා. ඉතින් මේ සූරා කෑමට ලක්වීම තුළ ඉතාමත්ම අසාධාරණ විදිහට හිංසාවට පීඩාවට ඉස්සෙල්ලම ලක් වෙනවා මේ විදේශීය ශ්‍රමිකයන්. ඊට පස්සේ ඒජන්සි කරුවා විසින් ඒ විදේශයට අරගෙන විදේශගත කරාට පස්සේ මේ රට විරුම ඒ කියන්නේ විශේෂයෙන්ම කාන්තාවෝ ගෙවල් ගෘහසේවිකාවන් විදියට නිවෙස් වලට දැම්මට පස්සේ ඒ නිවෙස් වල ඉන්න ඒ මැද පෙරදිග රටවල් වල ඒ ස්වාමියා විසින් පීඩන යම් වදහිංසා කරපු අවස්ථාවන්හිදී ඒ සම්බන්ධයෙන් කටයුතු කරන්න කියලා ඒ සම්බන්ධයෙන් තමුන්ගේ ඉල්ලීම් ඒ තානාපති කාර්යාලවලට යනකොට ඒ නිලධාරීන් නිසි පරිදි මේ විදේශීය ශ්‍රමිකයන් දිහා බලලා නැහැ. ඉතින් ඇත්තටම අපිට අවශ්‍ය වුණේ ශ්‍රී ලංකාව තුලදී ඉන් පිටතදී ශ්‍රමයේ සූරා කෑමකට ලක් වෙන තාඩන පීඩන වලට ලක් වෙන මේ විදේශීය ශ්‍රමිකයන්ට අපි ඔවුන්ට සිද්ධ වෙන අසාධාරණයට අපි හඬක් නගන්නයි යම් මැදිහත් වීමක් බලපෑමක් කරන්නයි අපේ අපේක්ෂාව උනේ. ඉතින් ඒ නිසා අපි නිහඬ විරෝධතාවයක් එළඹෙන සඳුදා කොටුව දුම්රිය ස්ථානයේ ඉදිරිපිටදී අපි පැවැත්වීමට සංවිධානය කරලා තියෙනවා. ඉතින් ඒ වගේ යම් අසාධාරණ ලක්වෙච්ච පවුල්වල සමාජිකයන්ට අපි කියනවා අපිත් එක්ක එකතු වෙලා අපි යම් බලපෑමක් කරමු. ඇත්තටම මේක පවතින රජයට හෝ දේශපාලන අධිකාරියකට විරුද්ධව අපි කරන කටයුත්තක් නෙවෙයි. හැබැයි අපිට අපේ මේ විදේශීය ශ්‍රමිකයාට අවශ්‍ය ඔවුන්ගේ සුරක්ෂිතතාවය මේ හිංසා පීඩාවලට ලක් වෙලා වංචනික සූරා කෑම් වලට ලක් වෙච්ච මේ ශ්‍රමිකයාව ඒ වගේ එසේ නොවෙන්නට වග බලා ගන්න යම් මැදිහත් වීමක් වීමයි අපේ අපේක්ෂාව වෙන්නේ. අපි දන්නවා රක්ෂණය කරලා මේ ලංකාවෙන් යවනවා ඒජන්සි කරුවා විසින් විදේශ සේවා නීති කාර්යාංශي. හැබැයි යම් අකටයුත්තක් වුණාම කවුද මේවා බලන්නේ? මේ රක්ෂණය නමට විතරයි. ඒ රක්ෂණයේ මුදල් කාටද යන්නේ? කාට ගියත් වැඩක් නැහැ. ඒ මුදල් විදේශීය ශ්‍රමිකයාගෙන් අඩු වෙනවා. හැබැයි ඔහුට හෝ ඇයට යම් කරදරයක් පීඩනයක් වදහිංසාවකට ලක්වෙච්ච අවස්ථාවන්හිදී මේ විදේශීය ශ්‍රමිකයාට මේ රක්ෂණයෙන් පළක් නැහැ. ඉතින් වැඩක් තියනවාද? ඒ වගේම මේ විදේශගත කරන අවස්ථාවන්හිදී ගෘහ සේවිකාවක් කාන්තාවක් ලෙස හෝ යම් වෙනත් පිරිමින් ඒ විදේශගත වන අවස්ථාවන්හිදී අපි දැකලා තියෙනවා මෙඩිකල් එකක් කරන්නේ. දැන් මේ මෙඩිකල් එකට ඒ වැය වෙන ගාස්තු ඉතා විශාල ලොකු මුදල් ඒගොල්ලෝ අය කරනවා. හැබැයි අපි දන්නේ මේ මුදල් කාටද යන්නේ කියලා. මේක පවතින රජයකට යනවද? නැත්නම් මේක පුද්ගලිකව යන දෙයක්ද? කාට හරි කාගේ හරි මල්ලකට මේක යන දෙයක්ද? අපි දන්නේ නැහැ. හැබැයි මෙහෙම මෙඩිකල් එකක් දාලා මෙඩිකල් කරලා ඒක සමත් වෙලා ඒ යන ශ්‍රමිකයා යම් අකටයුතුකමකට රෝග පීඩාවකට ලක් වෙලා ඔහුට හෝ ඇයට නැවත මව්බිමට එන්න සිදු වෙන අවස්ථාවන්හිදී අපි දැකපු දෙයක් තමයි ඔවුන්ට සාධාරණයක් වෙලා නැහැ. එහෙමනම් ඇයි වෛද්‍ය පරීක්ෂණයකට යොමු කරන්නේ? ඇයි රක්ෂණයක් කරන්නේ? ඒ වයින් ඵල ප්‍රයෝජනයක් තියෙනවද? ඒ නිසා අපි ඇත්තටම කියන්නේ ඒව කරන්න ඕනේ. හැබැයි ඒ ඵල ප්‍රයෝජනය ඒ ශ්‍රමිකයාට දෙන්න ඕනේ.
ඉතින් ඒ වගේ අපේ ඉල්ලීම් රාශියක් තියෙනවා. ඉතින් ඒ ඉල්ලීම් අපි ඉල්ලන්න අපි යම් සංදේශයක් බාර දෙන්න අදහස් කරන් ඉන්නවා. මම හිතන්නේ මේ පවතින රටාව අපි වෙනස් කරන්න ඕනේ. ඒ නිසා අපිත් සමග මේ නිහඬ විරෝධතාවයට එකතු වෙන්න මේ සංදේශය බාර දීලා යම් බලපෑම අපි කරන්න අපේක්ෂා කරන කටයුත්තට ඔබගේ දායකත්වය ලබා දෙන්න කියලා අපි ඔබගෙන් ඉල්ලා සිටිනවා. இது போன்ற பிரச்சனைகள் அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நாளை ஒரு நாள் ஒன்று கூடுறாங்க அரசாங்கத்துக்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி தெரிவிப்பதற்கு. அதனால் தயவு செய்து முடியுமானவர்கள் தயவு செய்து குடும்பத்தில் யார் சரி ஒருத்தர் சரி அனுப்ப பாருங்கள். நாளைய தினம் கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு முன்பாக இந்த வீடியோவையும் பாருங்கள். சர்ஃபான் BA vlog. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக எங்களால் முடிந்த எங்களுடைய குரல்களை தொடர்ந்துமே உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக பாதுகாப்பான நாளை வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான மன்றம், அதாவது இது சிங்களத்தில் சுரக்ஷித ஹெட்டாக் ரட்டவிரு சான்சதே. இந்த கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடியே தெரிவிச்சிருப்பேன். துஷார சகோதரர் நியூலங்கா டிவி மற்றும் வைம்பலங்கா டிவி உரிமையாளர் துஷார சகோதரர் அவர் பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழலில் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக தங்களுடைய உரிமைகளையும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளையும் பற்றி அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்காக, அதாவது இது ஒரு போராட்டமோ அல்லது கலவரமோ இல்லை, இது ஒரு அமைதியான அஹிம்சை வழி தெரிவிப்பொன்றுதான். எப்பன்னு பார்த்தீங்கன்னா எதிர்வரும் திங்கட்கிழமை, அதாவது டிசம்பர் 30 காலை 10:30 மணிக்கு கோட்டை ரயில் நிலையம் முன்பாக தங்களால் முடிந்தா, நீங்கள் வெளிநாட்டில் இருந்து நாட்டில் இருக்கிறீங்கன்னா இப்போ நீங்களும் முயற்சி செய்யலாம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக 10:30 மணி காலை 10:30 மணிக்கு எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. அனைத்து சமூக ஊடகங்களும், இலங்கையினுடைய அனைத்து சமூக ஊடகங்களும் அந்த இடத்துல ஒன்று கூடுது. இந்த இடத்துல எங்களுடைய உரிமைகள், எங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் பிரச்சனைகள், இந்த நாட்டில் நாம் தொடர்ந்தும் முகம் கொடுக்கும் பல இன்னல்கள், அதே போல நம்மளுக்கான உரிமைகளை வென்றெடுக்கும் நாளாக அந்த நாள் அமைய வேண்டும். சமூக ஊடகங்கள் நாங்கள் தொடர்ந்துமே அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு விடயங்களையும் தெரிவித்தாலும் அரசாங்கத்திடம் போய் சேர்வதற்கு அது நிறைய காலம் எடுக்குது. அதே போல் நாட்டில் எல்லாருமே ஒன்று கூடி வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சம்பந்தமாக இந்த மாதிரியான ஒரு வீடியோவை நம்ம பதிவிடும் போது, அதாவது சமூக ஊடகங்களால் நாட்டில் உள்ள அனைத்து சமூக ஊடகங்கள், ஹிரு, சக்தி டிவி, சேரச, ரூபாவின், இந்த மாதிரி எல்லா டிவிகளும் ஒன்றிணைந்து அந்த இடத்துக்கு வராங்க. அதே மாதிரி அந்த சூழலில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல எங்களுக்கு தேவையான எங்களுடைய தேவைகளை எங்களுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. அதனால இந்த சந்தர்ப்பத்தை அனைவருமே தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்க. முடிந்த வரைக்கும் உங்களால் முடியும். யாராவது ஒருத்தர் நீங்கள் கொழும்புக்கு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக 30 காலை 10:30 அந்த இடத்துக்கு சமூகம் அளிக்க முடிந்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக நாட்டில் இருக்கிறவங்க யார் போக நினைச்சாலும் போங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து இன்னைக்கு நாட்டில் இருக்கிறீங்களா இருந்தால் முடிந்த வரைக்கும் தயவு செய்து அங்கே போங்க. உங்களால் முடிந்த ஒரு பதாதையில் உங்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்றத எழுதிட்டு போங்க. எங்களுடைய பதாதைகளையும் எங்களுடைய கருத்துக்களையும் சமூக ஊடகங்கள் ஊடாக அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதே ஒரே ஒரு நோக்கம். இது அரசாங்கத்துக்கு எதிரான சதி திட்டமோ அல்லது தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் ஏற்படுத்த போகும் போராட்டமோ அல்ல. இது எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய அரசாங்கத்துக்கு எடுத்து கூறும் ஒரு நேரமாகும். அதனால் முடிந்த வரைக்கும் உங்களால் முடிந்தால் இந்த முயற்சியை எடுங்க. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக நாங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அது அளவுக்கு தான் நாட்டிலையும் இதே முயற்சியை நாங்கள் முன்னெடுத்து வரோம். வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுப்போம். அதற்கான வாக்குறுதிகளை நாங்கள் தொடர்ந்து அளிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களின் உரிமையை வென்றெடுக்க எங்களால் முடிந்த முயற்சிகளை தொடர்ந்து நாங்கள் முன்னெடுப்போம். முடிந்த வரைக்கும் பகிருங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் போக நினைக்கிறீங்களோ அனைவரும் அந்த இடத்துக்கு போங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான ஒரு சுபீட்சமான வாழ்வும் அவங்களுக்குரிய அனைத்து உரிமைகளும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய சூழலாக இந்த சூழல் அமையும் அப்படின்னு நம்புகிறோம். முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். தயவு செய்து
இதை முடிந்த வரைக்கும் எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அனைத்து செயல்பாடுகளையும் தொடர்ந்து நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்காகத்தான். ஆனால் சரி அவங்க தான் செய்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இது நடக்காது. தெரிஞ்சவங்க யார் சரி ஒருத்தர், முடிந்தவங்க, முடியாதவங்களை நான் அனுப்புங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணலை. உங்களால் முடியுமா இருந்தால் நீங்கள் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு போய் நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலோ அல்லது தற்போதைய சூழலில் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தயவுசெய்து நாளைய தினம் காலை 10:30 மணிக்கு கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு முன்பாக ஒன்று கூட போகும் இந்த ஒன்று கூடலோடு நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். போராட்டம், அடிதடி, கண்ணீர் புகை, அது இதுன்னு பெரிய சண்டை சச்சரவுலாம் எதுவும் இல்லை. சும்மா போய் அந்த இடத்துல நின்று எங்களுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத அவங்க பேசுவாங்க. ஆதரவுக்காக நீங்கள் அங்கனைக்கு நிற்கணும். மீடியா கான்ஃபரன்ஸ் நடக்கும். சாதாரணமாக இந்த மாதிரி சில விடயங்கள் ஆரம்பிக்கும் போதே இப்போ சில வேலை திட்டங்கள் ஆரம்பமாகி இருக்குது. அதோட இன்ஷா அல்லாஹ் இன்னமும் சேர்த்தா வேலைகள் இன்னமும் சிறப்பாக நடக்கும். அதுக்கான முயற்சிகள் தான் நடக்குது. உங்களுடைய பங்களிப்புகளை வழங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முடிந்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க உங்களுக்கு, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திக்கலாம்.